தமிழில் ஒரு வணக்கமும் இங்கிலீஷில் ஒரு வெல்கம் சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம சுபர்ணா குரூப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா கிட்ஸிலேருந்து அடல்ட் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பெரண்டை சட்னி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருள்: 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1 தக்காளி, 1 கப் தேங்காய், 4 வரமிளகா, 10 பல் பூண்டு, அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்ச 1 கப் பெரண்டையை க்ளீன் பண்ணும்போது எப்பயுமே நம்ம மறக்காமல் கைக்கு தேங்காய் எண்ணெய் பூசிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கை பிப்பு வர ஆரம்பிக்காது. எண்ணெய் காய்ச்சோன்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, வரமிளகாய், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்குங்க. பெரண்டையோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. எல்லா ஜாயின்ட்ஸில் இருக்கக்கூடிய பெயின் எல்லாமே ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். அஜீரண கோளாறு அந்த மாதிரியான பிரச்சனை, பசி இல்லாமல் இருக்குன்னா பசி எடுக்கும், இரைப்பை அலர்ஜி, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் பெரண்டையில். முக்கியமாக இதில் விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால அவங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. கால்சியமும் ஃபைபரும் நமக்கு எப்பயுமே பெரண்டையில் ஒரு குட் சோர்ஸாக இருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பெரண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச 1 கப் தேங்காவை அதோடு சேர்த்து கிளறிக்குங்க. 1 லெமன் சைஸ் புளியை குட்டி குட்டியாக பிச்சு அதோடு சேர்த்திக்குங்க. நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான பெரண்டை சட்னி ரெடி. எப்படி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவோ அதே மாதிரி பெரியவங்களுக்கும் மூளை நரம்பு பலமாக இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதயம் பலமாக இருக்கும், எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகும். ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது, எல்லாமே அளவோடு எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். வாங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுபர்ணா குரூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.